இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொரட்டோரியம் ஆன் லோன்ஸ். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொரட்டோரியம் லோன் ஆனது எப்போ கொடுக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மொரட்டோரியம் லோன் எப்போ கொடுக்கப்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பணம் நெருக்கடி ஏற்படும் பொழுதும் பொருளாதார சீர்குலைவு ஏற்படும் பொழுதும் கடைசியாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு வகையான சலுகை. அதாவது மொரட்டோரியம் என்றால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இதில் சிம்பிளாக சொல்ல போனோம்னா, நம்ம கடன் செலுத்தக்கூடிய காலத்தவணைக்கு கொடுக்கக்கூடிய அவகாசம். காலத்தவணைக்கு கொடுக்கக்கூடிய அவகாசம், அதாவது நாம் கெட்டக்கூடிய அந்த இஎம்ஐ இருக்கு இல்லையா, அதை கெட்டாமல் கொஞ்ச நாளைக்கு கொடுக்கக்கூடிய டைமை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த கால அவகாசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு கொடிய நோயினால் நம்ம நிறைய பேர் வெளியே போக முடியல, நமக்கான தொழிலை பண்ண முடியல, அந்த தொழில் பார்க்காதனால நமக்கான வருமானம் இல்லை. ஸோ இந்த வருமானத்தை நம்பி நம்ம நிறைய பேர் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நிறைய கடன் வாங்கி வச்சுருப்போம். ரைட்டுங்களா? அந்த கடன் அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டேர்ம் லோன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டேர்ம் லோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு 5 வருட காலமாக இருக்கலாம், இல்லை 10 வருட காலமாக இருக்கலாம், இல்லை 15 வருட காலமாக இருக்கலாம், இல்லை 20 வருட காலமாக இருக்கலாம். இந்த லோனை தான் நம்ம டேர்ம் லோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எந்த பர்பஸ்க்கெலாம் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கார் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம், ஹோம் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம், 2 வீலர் வாங்குறதுக்கு நம்ம அதை பயன்படுத்தியிருக்கலாம். இந்த மாதிரி பர்பஸ்க்காக நம்ம வாங்கியிருக்கிறது தான் டேர்ம் லோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த லோனை வாங்குறதுக்கு நம்ம வருமானத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருந்திருப்போம். இந்த கொரோனா காரணத்தினால நமக்கு வருமானம் சரியாக இல்லை. ஸோ இந்த காரணத்தினால நமக்கு நிறைய மன உளைச்சல் வரும். இது நம்ம கெட்டாமல் போயிட்டா என்ன ஆகும், நமக்கு இதனால் என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஆர்பிஐ இந்த மொரட்டோரியம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்த காரணத்தினால நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன் பேங்க்கில் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் மாதம் பிறந்தவொடனே 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ இந்த அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணுறாங்க, கட்டாயம் பண்ணுவாங்கங்க. ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ இதை ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய இதை கம்பல் பண்ணலை. ஆகையினால வங்கியில் நாம் செலுத்தணும்னா செலுத்திக்கலாம், அதே நேரத்தில் இந்த சலுகையை நம்ம அனுபவிக்கணும்னு நினச்சாலும் அனுபவிச்சுக்கலாம். ஆனால் இந்த சலுகையை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நேரே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வங்கிக்கு சென்று உங்கள் வங்கி மேலாளரை பார்த்து, எனக்கு இந்த இஎம்ஐ இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த மொரட்டோரியம் ஆன் லோன் அந்த பீரியடில் எனக்கு கெட்ட முடியாது அப்படிங்கிற நீங்கள் ஒரு விண்ணப்பத்தை நீங்கள் அவங்களுக்கு வைக்கணுங்க. அப்படி வைக்கிற பட்சத்தில் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பணமானது டிடெக்ட் பண்ணப்படாது. அது பப்ளிக் செக்டாராக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டார் பேங்காக இருந்தாலும் சரி, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி பொருந்தும். ஆனால் அதே நேரத்தில் நாம் ஆர்பிஐக்கு ஆத்தரைஸ்டுக்கு கீழே வராத மணி லெண்டர்ஸ், பாண்ட் புரோக்கர்ஸ், அதாவது வட்டிக்கு திட்டைக்கு கொடுப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட நம்ம வாங்கினா அப்படின்னா நம்ம அந்த வட்டியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது மட்டுமல்ல, நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த லோனில் இந்த பீரியடுக்கு வட்டி நமக்கு போட மாட்டாங்களா, இல்லை வட்டியை தள்ளுபடி பண்ணிடுவாங்களா, இல்லை கடனை தள்ளுபடி பண்ணிடுவாங்களா? அப்படி எதுவுமே கிடையாதுங்க. கடனை தள்ளுபடி பண்ண மாட்டாங்க, வட்டியை தள்ளுபடி பண்ண மாட்டாங்க. இந்த காலகட்டத்திற்கான வட்டியானது விதிக்கப்படும். ஆனால் இங்கே நமக்கு ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொரட்டோரியம் பீரியடில் ஆர்பிஐ வங்கியானது இந்த ரெப்போ ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் குறைச்சிருக்கக்கூடிய காரணத்தினால நாம் வாங்கியிருக்கக்கூடிய இந்த கடனுக்கு நிச்சயமாக வட்டி குறைவாக விதிக்கப்படும். அது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லாபம் தாங்க. இந்த லாபத்தில் வச்சு நம்ம இதில் 2 விஷயமாக நம்ம யோசிக்கணுங்க. நமக்கு இது லாபமா நட்டமா அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொரோனா 6 மாதத்தில் இருக்கா, இல்லை 1 வருஷத்துக்கு இருக்கா, 1.5 வருஷத்துக்கு இருக்கான்னு சொல்லி எந்த அரசாங்கத்திலையும் சொல்ல முடியல. அதனால் நம்மளுடைய வருமானம் இவ்வளோ தான் வரப்போகுது அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியல. ஆகையினால இந்த அத்தியாவசியமான தேவைகளுக்கு உங்களுக்கு பணம் இருக்குமே எனில், உங்கள்கிட்ட அது போக எக்ஸஸான அமௌண்ட் இருந்ததுன்னா அந்த இஎம்ஐயை நீங்கள் சரியாக கட்டிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இது உங்களுக்கு லாபங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் கெட்ட தவறும் பட்சத்தில், அதாவது கெட்ட தவறும் பட்சத்தில் என்கிட்ட பணம் இருக்குது, அத்தியாவசியமான தேவைக்கும் பணம் இருக்குது, ஆனால் இப்போ இந்த மொரட்டோரியம் பீரியட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் இந்த சலுகையை நான் அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை நீங்கள் கெட்டாமல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும். அதுக்கு நமக்கு ஒரு சின்ன வட்டி கிடைக்கும். நம்மளுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் நமக்கு கொடுக்காங்க இல்லையா, அந்த 3.25 to 4% அட்வான்டேஜ் வட்டி கிடைக்க இல்லையா, அந்த அட்வான்டேஜ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த வட்டி தொகையை விட உங்களுக்கு கடன் தொகைக்கு நமக்கு விதிக்கப்படக்கூடிய அந்த வட்டி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அதிகம். ஆகையினால அப்படி பார்க்கும்போது அது லாஸுங்க. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு அத்தியாவசியமான தேவையை பூர்த்தி செய்வதற்கே நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இன்றைக்கி அக்கம் பக்கத்துலேயோ இல்லை அண்ணன் தம்பிகிட்டையோ இல்லை அம்மா அப்பாட்டையோ நம்ம கேட்க முடியாது, அவங்ககிட்டையும் பணம் இருக்காது. அப்போது நம்ம வெளியே போய் வட்டிக்கு வாங்கணும் அப்படின்னா அது இதை விட மோசங்க. அப்படி பட்சத்தில் இது லாபங்க. ஸோ அப்படி பெரிய வட்டிக்கு நம்ம பணம் வாங்குவதற்கு பதிலாக இந்த நாம் செலுத்தக்கூடிய இந்த இஎம்ஐ தொகையை நாம் கையில் வச்சுருந்து நாம் செலவழிக்கும் போது அது நமக்கு லாபமாக இருக்குங்க.
ரைட்டுங்களா? சரி, இது வங்கிக்கு எந்த மாதிரி ஒரு லாபம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா வங்கிகளுக்கும் அவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது நம்மகிட்ட கொடுத்த அந்த கடன் தொகைக்கு அவங்க வசூலிக்கக்கூடிய அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் அவங்களுக்கு லாபம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மள மாதிரி கடன் வாங்குறவங்க யாருமே கடனை கட்டலை அப்படின்னா வங்கியினுடைய ப்ராஃபிட் குறைஞ்சி போகும். வங்கியினுடைய ப்ராஃபிட் குறையக்கூடிய பட்சத்தில் அங்கே ஷேர் மார்க்கெட்டில் வங்கியினுடைய ஷேர் இருக்கு இல்லையா, அதனுடைய விலை கம்மியாயிரும். ஸோ ரெண்டு பக்கமும் இது இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அரசாங்கம் இந்த ஸ்கீமை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு முக்கியமான கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் இந்த 6 மாதத்துக்கு இந்த கடனை நான் கெட்டலை அப்படின்னா என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பாதிக்காதுங்க. ஏன்னா இது ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறதுனால இந்த கிரெடிட் ஸ்கோர் அனலைஸ் பண்ணக்கூடிய ஏஜென்சி எல்லாருமே இந்த 6 மாதத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆகையினால இது நமக்கு பாதிக்காதுங்க. ஆனால் எவ்விதமான ஒரு வட்டி தொகையோ இல்லை கடன் தொகையோ தள்ளுபடி பண்ண மாட்டாங்க. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதை லாபமாக்குறதும் நட்டமாக்குறதும் நம்மளுடைய கையில் தான் இருக்குது. எக்ஸஸ் ஃபண்டு உங்கள் கையில் இருந்தது அப்படின்னா உடனடியாக அதை கொண்டு போய் இஎம்ஐயை செலுத்திடுங்க. அப்படி இல்லை, எனக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அத்தியாவசியமான தேவையே நான் பூர்த்தி செய்வதற்கு என்ற பணம் இல்லை அப்படின்னா நாம் வெளியே போய் வட்டிக்கு வாங்குறதுக்கு பதிலாக நாம் ஏற்கனவே வங்கிக்கு கொடுக்கக்கூடிய இந்த பணத்தை வச்சு நீங்கள் சமாளிச்சுக்கிட்டிங்கன்னா அது லாபங்க. சரி, எப்போ நட்டமாகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வட்டி தொகையை கெட்டாமல் இருந்து அதை அசலோடு சேர்க்கும் பொழுது இது வட்டி தொகை அதிகரிக்கும். அப்போ வட்டிக்கு வட்டி வரக்கூடிய காரணத்தினால அது நமக்கு லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ கவர்மெண்ட் நமக்கு 3 விதம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 6 மாத காலம் முடிந்தவுடன், அதாவது மார்ச் மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தாங்க இந்த மொரட்டோரியம். இப்போ இந்த மே மாதத்தில் இருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இன்னும் ஒருக்கா நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 6 மாத காலத்திற்கான தொகையை நீங்கள் வட்டி தொகையை நம்மகிட்ட பணம் இருந்தும் கெட்டலை அப்படின்னா வட்டிக்கு வட்டி கெட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஆகையினால நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு மொரட்டோரியம் லோன் வந்து எந்த சூழ்நிலையில் நமக்கு நல்லது, எந்த சூழ்நிலையில் நமக்கு கெட்டது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது அண்ணா முத்துக்குமார். நன்றி.